அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களான உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுன ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் இந்த வாரத்தினுடைய இறுதியில் கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி உச்சம் பெறுகிறார். அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசியில் கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும் சுக்கிரனும், துலாம் ராசியில் செவ்வாயும், புதனும், கும்பராசியில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலை ரீதியாக பார்க்கும்போது இக்காலகட்ட குறிப்பா இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசியில் குருவும் சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குகிறாங்க. இதன் காரணமாக உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம். குறிப்பா இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் குருவும் சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குகிறாங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே சென்ற வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் அளவிற்கு உங்களுக்கு ஆற்றலும் தைரியமும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் நீங்கள் வளர்ச்சி பாதைக்கு நண்பர்கள் வழிகாட்டுவாங்க. புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. இருந்தாலும் கூட இந்த புதிய முயற்சிகள் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்கள் அகலக்கால் வைக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. தொழில் ஸ்தானத்ததிபதியான குரு உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் தொழில் மற்றும் வளர்ச்சி கூடுதல் லாபம் வந்து சேர இருக்கு. லாபம் வரும் பட்சத்தில் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. என்ன ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டுமே இல்லாம குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு கன்னி ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி அங்கு செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசி சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் புதன் பகவான். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வருவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பிள்ளைகளுடைய கல்வி நலன் கருதி எதிர்கால முன்னேற்றம் கருதியும் எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. மாமன் மைத்துனர் வழியில் தடைபட்ட மங்கள நிகழ்வுகள் இப்போது நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபம் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுடைய முயற்சி அனைத்தும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் ஆர்வம் கொடுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தில் ஏற்பட்ட வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில நல்ல காரியங்களை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு இந்த வாரத்தில் பெயர்ச்சியாகி அங்கு நீச்சமும் பெறுகிறாங்க. உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன்
சுக்கிரன் விரையாதிபதியானவர் நீச்சம் பெறுவது என்பது நன்மை என்றாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் விளங்குவதால் சில இடர்பாடுகளும் ஏற்படலாங்க. உறவினர்களுடைய அதிகரிக்குங்க. அண்ணன் தம்பிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சில நல்ல காரியங்கள் தள்ளி போகலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏற்பட்ட பஞ்சாயத்துகளுக்கு இழுபறி நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாங்க. அவர்களை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரித்தவர் தற்போது கடகராசிக்கு பெயர்ச்சியாகி, அதுவும் அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக மிதுன ராசினியர்களான உங்களுக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் கல்யாண கனவு நனவாகுங்க. கடமையில் இருந்த தொய்வு அகல இருக்கு. குருவினுடைய பார்வைக்கு பலன் அதிகம் என்பதால எதிர்பார்ப்புகள் இக்காலத்தில் எளிதில் நிறைவேறுங்க. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய் வந்து சேர இருக்கு. இதுவரை அடிக்கடி ஆரோக்கிய குறைபாட்டால் அவதிப்பட்டு வந்த நீங்கள் இப்போது உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்க இருக்கு. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல கொடுக்கல் வாங்கல் தாராளம் காட்டுவீங்க. வளர்ச்சிக்கு உறுதுணையாக பிற இனத்தவர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழாக்களை நடத்த இருக்கீங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் உங்க தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகளை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சனி பகவான் வக்ர இயக்கத்திலேயே இருக்கிறார். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த வாரம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசியை பொறுத்தவரை 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் அஷ்டமாதிபதியானவர் வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பாக்கியாதிபதியாகவும் சனி விளங்குவதால் தொழிலில் சில குறுக்கீடுகள் வரதாங்க செய்யும். தொல்லை தரும் எதிரிகள் பலம் கொடுங்க. உறவினர்களில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலக நேரிடுங்க. கடமையை செவ்வனே செய்ய இயலாது. புதிய முயற்சிகளை பல முறை செய்த பிறகுதான் வெற்றியை காண முடியும். பண தட்டுப்பாடு அதிகரிக்கும் நேரம் இது என்பதால அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. அதே போல மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளினால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதை சில குறுக்கீடுகள் வரலாங்க. மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிப்பீங்க. தேவையான நேரத்தில் உங்களுடைய தேவைக்குரிய பணம் கைகள் வந்து சேரும் என்பதால பண ரீதியான பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இந்த வாரத்தினுடைய மத்தியில் ராசிநாதன் புதன் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்கிறார். அது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். கணவன் மனைவி பிரச்சனைகள் அகலுங்க. அதே போல முயற்சிகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் புதிய திருப்பங்கள் கிடைக்க இருக்கு. வாங்கிய இடம் நல்ல விலைக்கு போகுங்க. ரியல் எஸ்டேட் தொழிலில் வருமானம் அதிகரிக்க இருக்கு. குருவும் செவ்வாயும் பார்ப்பதால் குரு மங்கள யோகம் செயல்படுங்க. இதுவரை தாமதப்பட்டாலும் இனி வரும் காரியங்கள் தங்கு தடையின்றி நிறைவேற இருக்கு. தொழில் வருமானம் அதிகரிக்குங்க. இதன் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக அலைச்சல் உண்டு. உறவினர்கள் பிரச்சனைகள் தருவாங்க. தூக்கமின்மையால் அவதிப்படுவீங்க. தாய் தந்தை ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. நாளில் சூரியன் இருப்பதால் விரோதம் அதிகரிக்கும். யாருடனும் பகை வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது லட்சுமி நரசிம்மரை தினசரி வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.